இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு ஒன்று சொல்வாய். இன்னைக்கு ஆடிப்பூர திருநாள். வைணவ சமயம் சைவ சமயம் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் இந்த சமயத்தினர் அந்த சமயத்தினர் இல்லாமல் எல்லாருக்கும் சிறப்பான எல்லா திருத்தலங்கள்லையும் சிறப்பான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். வைணவ சமயத்தில் ஆண்டாள் நாச்சியார் பிறந்த நாள். ஆண்டாள் நாச்சியார் மிகச்சிறந்த வைணவ ஆழ்வார். 12 ஆழ்வார்ல ஆண்டாள் நாச்சியார் பெண் ஆழ்வார். அவங்க உமாதேவியே இந்த பூமிக்கு ஆண்டாள் நாச்சியாராக பிறந்து திருவரங்கத்துல இறைவனோட 2 கலந்தவங்க. அதாவது தன்னுடைய கணவனாக அரங்கனாய மானசீகமாக நினைச்சாங்க, வளர்ந்தாங்க. அவங்க தந்தையார் சொல்ல 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 அரங்கன் மேல இருந்த அந்த பக்தியானது காதலாக அந்த அவரை தவிர மானிடவர்க்கென்று வாழ்க்கைப்படின்னு ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவனையே தன்னுடைய கணவனாக நினைச்சு அதை அடைஞ்சவங்க. திருவரங்கத்துக்கு கூட்டிக்குவான்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த மாலையை போட்டுக்கிறாங்க. அதை எல்லாரும் அது தப்புன்னு நினைக்கிறாங்க. கோவிலில் கொண்டு போய் ஆண்டாள் போட்ட மாலையே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தவறுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் அபச்சாரம் பண்ணிட்டோமே, இந்த குழந்தை இப்படி பண்ணிடுவே அப்படின்னு நினைச்ச அவங்க அப்பா கலங்குறார், அவஸ்தப்படுறார். வேற மாலை புதுசாக கட்டி போட்டால் அரங்கன் ஏற்றுக்கலை. எனக்கு ஆண்டாள் போட்ட மாலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டாளை திருவரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க பல்லக்கில் வச்சு மணக்கோலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்க. திருவரங்கத்துக்கு வந்த பிறகு அந்த மூலவரை நோக்கி அம்பாள் போகிறாங்க. மற்றவங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் அரங்கனோட கலந்துடுறாங்க. அப்பேற்பட்ட உன்னதமான திருநாள். அதே மாதிரி சைவ திருத்தலங்கள்ல அம்பாளுக்கு மிக உகந்த நாளாக போற்றக்கூடிய ஒரு நாள். மங்கள பொருள்கள்லாம் வச்சு வணங்கி அதை ஏற்றுக்கிற போது எல்லாருக்கும் இகலோக இன்பங்கள், வாழ்க்கை சுபிட்சங்கள் அத்தனையும் அம்பாளுடைய அனுகிரகத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு திருநாள். இது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் கூட எப்படி சரியா பொருந்தி வரும்னா, ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு மிகச்சிறந்த அடியாராக ஒரு அடியார் கிடைக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்துக்கும் கடலூருக்கும் வர்ற வழியில் உள்ள கிருமாம்பாக்கம் அப்படின்ற ஊருக்கு அருகாமையில் உள்ள பிள்ளையார் குப்பம் அப்படின்ற ஊரில் பிறந்த ஒரு இல்லற பெண்மணியான சொர்ணாம்பாள் தாய் ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு அடியாராக வராங்க. ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட அருட்சட்ட நெறிய என்ன அப்படின்னா, இல்லறத்தாரும் முத்தி அடையணும் அப்படின்றது தான் அவருடைய மிக சிறப்பு. மிக மிக சிறப்பான கருத்தே அதுதான். யாரோ காட்டுக்கு போய் தவம் பண்ணுறவங்க தான் முத்தி அடையிறதில்ல, முனிவர்கள் ரிஷிகள் தவசிகள் தான் முத்தி அடையிறதில்ல. இல்லறத்தாரும் தன்னுடைய கடமைகளை பற்றின்றி செய்யும் பொழுது, எல்லாத்திலையும் இறைவனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து வாடும் பொழுது முத்தி நெறி அடையிறது எப்படின்னு சொன்னதுதான் அருட்சட்ட நெறி. வேதங்களோட ஆகமங்களோட பிழிவாக எடுத்து தொகுத்து கொடுத்தது தான் அருட்சட்ட நெறி. அந்த அருட்சட்ட நெறியை கடைப்பிடிச்சு பிள்ளையார் குப்பம் அப்படின்ற ஊர்ல மிக சிறப்பான ஒரு இல்லற துறவியாக வாழ்ந்த அருட்சக்தி அன்னையார். அவங்களோட தாயார் தந்தையார் வச்ச பேரு சொர்ணாம்பாள். அந்த பேருக்கேற்ற மாதிரி அம்பாள் அவங்க இல்லற துறவியாக இருந்து முத்தி அடைஞ்ச நாள் இந்த ஆடிப்பூரம். ரெட்டியப்பட்டி சுவாமிகளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பெண் துறவி. அவங்கள குருவாக கொண்டு
ரெட்டிப்பட்டி சுவாமிகளே சொல்லிட்டாங்க, அருட்சட்ட அடியார்களுக்கு பிள்ளையார் குப்பம் தலைமை இடமாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னை வரைக்கும் அது அப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. மானசீகமாக அவங்கள வேண்டி பலனடைஞ்ச பல பேர் எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய நான் கருவில் இருந்த போதே அருட்சக்தி அன்னையார தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் பண்ணவர். பல முறை அவங்களுடைய நயன தீட்சைக்கு ஆளாகி இருக்க. தீட்சைகள் பலவிதம். நயன தீட்சை, கரதீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சை, அவங்களுடைய மனசால பண்ணக்கூடிய மானச தீட்சை, இப்படி பல வகை. அதுல அடியேனுக்கு அந்த பாக்கியம் இருந்த ஒரே காரணத்தால தான் எனக்கு இந்த அருட்பாடல்களுக்கு பொருள் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தாய் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் அதுக்குண்டான திறமை ஆற்றல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. துளி கூட இல்லை. துளி கூட ஆற்றல் இல்லாத, திறமை இல்லாத அடியேன் அந்த திருப்பணியை செய்ய வச்சது அந்த பிள்ளையாருக்கும் அருட்சக்தி அன்னையார் தான். அதுக்கு நான் அவங்கள எத்தனை பிறவி எடுத்து வணங்கினாலும் தகும். அப்பேற்பட்ட அன்னையார் ஒரு திருவிளையாடல் பண்ணதை நான் கண்ணால பார்த்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப 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 தெரிஞ்ச ஒரு அடியார், அருட்சட்ட அடியார். மிக மிக அணுக்கமான ஒருத்தர். அது ரொம்ப நெருக்கம். அவங்க அருட்சக்தி அன்னையார ஆடி போகிற தன்னைக்கு வேண்டிக்கிறாங்க. தாயே, என்னுடைய குடும்பத்தில் பல காரணங்களால் குடும்ப சிக்கல்ல எனக்கு ஒரு பழி ஏற்பட்டிருக்கு. அந்த பழி சாதாரண பழி இல்லை, வெளியில் தெரியாத மிகப்பெரிய ஒரு பழி எனக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பழியை நீங்கள் தான் விளக்கணும். அந்த பழியிலேருந்து என்னை காப்பாற்றணும். என்னுடைய மனசுக்குள்ள அந்த குற்ற உணர்வு நீங்கணும் அப்படின்னு ஒரு அடியார் ஆடி போகிற தன்னைக்கு சொல்லி வேண்டிக்கிறாங்க. எத்தனையோ திருவிளையாடல்கள் பண்ணியிருக்கீங்க. எனக்காக என்னுடைய குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு குழந்தையாக பிறந்து இந்த பழியிலிருந்து என்னை காப்பாற்றணும். இந்த பழியிலிருந்து என்னை நீங்கள் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். இது எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம். இந்த பழி உணர்வு, குற்ற உணர்வு என்னை விட்டு போகணும்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் கருணை காட்ட முடியும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதல் அதே வருஷம் பலிச்சுது. அதுக்கு அடுத்த ஆடி பூரத்தில் அவங்க குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அவங்க அளவற்ற ஆனந்தத்தில் இருக்காங்க. இந்த ஆடி பூரத்தில் அம்பாள் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிற போது என்ன பலனோ, திருவரங்கத்தில் வேண்டிக்கிற போது என்ன பலனோ, அதே பலன் அருட்சக்தி அன்னையார்கிட்டையும் ஒரு அடியாருக்கு கிடைக்குது. அப்படின்னா அந்த அருட்சக்தி அன்னையாருடைய பெருமை, கீர்த்தி எப்படிப்பட்டது அப்படின்னு நினைச்சு பாருங்க. அந்த அருட்சக்தி அன்னையார் ஆண்டவரோட கலந்த நாள் இந்த ஆடிப்பூர திருநாள். ஆவணி மகத்தன்னைக்கு அவங்க இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆடிப்பூரத்தன்னைக்கு இறைவனோட கலந்தாங்க. அப்பேற்பட்ட இந்த திருநாளை அடியே நினைச்சு பார்க்கறது மனசு அளவுல ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அருட்சட்டடியார்கள் அந்த அருட்சக்தி அன்னையார அம்பாளாக, மீனாட்சி தாயாக வணங்கி வேண்டியதை அடையிறதுக்கு இது மிக மிக உகந்த நாள். எல்லாரும் அம்பாள் கிட்ட அவங்கவுங்க விண்ணப்பத்தை வச்சு அவங்களோட தாயாரோடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லா அடியார்களையும் அன்பர்களையும் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். கேட்கணும், நினைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.
இறைவன் பரிபூர்ண விநாயகர் கிட்ட என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அதே மாதிரி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் கிட்ட என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். உமையம்மை கிட்ட என்ன கேட்குறோமோ, அம்பாள் கிட்ட என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். அதே மாதிரி அருட்சக்தி அன்னையார் பிள்ளையார் குப்பம் தாய் கிட்ட என்ன கேட்குறோமோ அது அப்படியே தாய்க்கு தாயாக தரக்கூடிய தயாவான அந்த அன்னையாரை அம்பாளை நினச்சி எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிற இந்த நல்ல நாளில் எல்லாரும் நல்லது அடையணும். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.